ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் விளாக் தான் வந்து நம்மளோட சேனல்ல வந்து பார்க்க போறோம். இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் குடும்பம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட் தான் வந்து போயிட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்திலேயே ஷூட்டிங் வந்து போயிட்டுருந்துச்சு. போன மாசத்துலேருந்து அடையார் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடையார் வந்து நம்ம வீட்லேருந்து 1 ஹவர் வந்து கண்டிப்பா ஆயிடும் அப்படின்றதுனால, அ கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் தீபா வந்து சொல்லியிருந்தா, "அக்கா நீங்க வந்து பாதி வழியில வந்துருங்க. அங்கேருந்து நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து அவருமே காலையில 6 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போனா தான் 2 மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர முடியும் அப்படின்றதுனால, நான் வந்து அவருமே காலைல 6 மணிக்கு கிளம்பிட்டாரு. ரேபிடோ போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போலான்னு பார்த்தா, ரேபிடோ கிடைக்கவே இல்ல. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வண்டி எடுத்துட்டு அவங்களோட வீட்ல வண்டிய கொண்டு போய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து போற மாரி வந்து இருந்துச்சு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆக்சுவலா அவங்க ஸ்ட்ரீட்ல வந்து அவங்களோட வண்டி மட்டும் அதாவது தீபாவோட வண்டி மட்டும் தான் விட முடியும் அப்படின்றதுனால, அவளோட வண்டி எடுத்துட்டு என்னோட வண்டிய அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சு. ஆ வர வழியில பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கரெக்ட்டா வந்து தீபா கூட்டிட்டு வந்துருவா. ஒரு தடவ அவளோட வந்திருக்கேன். நேத்து வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர வழியில ரூட் மேப் வந்து போடவே இல்ல. "அக்கா நான் வந்து போயிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த மேல பிரிட்ஜ் ஏறும்போது லெஃப்ட் திரும்பாம ஸ்ட்ரெய்ட்டா வந்து போயிட்டா. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க யூட்டர்னே கிடையாது. ரொம்ப தூரம் போயிட்டு அங்கேயே ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நாங்க திரும்ப யூட்டர்ன் பண்ணி மறுபடியும் வர்றதுக்கு லொக்கேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 8:00 இருக்கும்னு நெனைக்கிறேன். எப்பவுமே நான் இதுவரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டா போனதே வந்து கிடையாது. நேத்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் வெளியிலயே வேற ஈபி வேற இருந்தாரு. "ஏம்மா அவ்ளோ லேட்டு?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரி இந்த மாரி வர வழியில ரூட் மாறி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி வந்த உடனே பார்த்தீங்கன்னா, மேக்கப் எப்பவுமே வீட்ல போட்டு ரெடி ஆயிடுவேன். நேத்து வந்து எடிட்டிங் வேலைலாம் நெறைய இருந்ததுனால, என்னால வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கப்பும் வீட்ல போட முடியல. தம்பிக்கு வேற லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா போச்சு. எதுவுமே பண்ண முடியல. வெறும் காலைல எந்திரிச்சு நான் மட்டும் குளிச்சுட்டு, ஷூட்டிங்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டு, அப்படியே வந்து கிளம்புன மாரி இருந்துச்சு. அதனால காலையிலே ஹேர் ட்ரெஸ் ஆக்சுவலா நாங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா, யாருமே இல்ல. 8 மணிக்கே அப்பதான் எல்லாரும் ஒரு ஒருத்தரா வந்துட்டுருந்தாங்க. மேக்கப் அண்ணாவும், ஹேர் ட்ரெஸ்ஸர் அக்காவும் இருந்தாங்க. நான் போனோனே சொல்லிட்டேன், "அக்கா எனக்கு ஹேர் டூ மட்டும் பண்ணி விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஹேர் டூ பண்ணும்போதே நான் மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே ரொம்ப ரிலாக்ஸா மேக்கப் போட்டுட்டு, ஹேர் டூ பண்ணிட்டு அப்படி வந்து ரெடி ஆவேன். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. பவானி அக்கா பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல வீட்லயே வந்து ரெடியாகி வந்துட்டாங்க. அவங்க சாரி மட்டும் கட்டிட்டு வந்துட்டாங்க. இங்க வந்துட்டு வந்து மேக்கப்பும் ஆல்மோஸ்ட் அவங்க முடிச்சுட்டு தான் வந்தாங்க. ஹேர் டூ மட்டும் இங்க வந்து பண்ற மாரி இருந்துச்சு. எனக்கு வந்து ஏதோ ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்த மாரி மட்டும் எனக்கு தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. ஏன்னா, என்னால கம்ஃபர்ட்டா மேக்கப் போட முடியல. லைட்டிங் வந்து சரியா இல்ல அங்க. லைட் வந்து எரியல. டைமுக்குள்ள ரெடி ஆயிடணும். நம்மளால லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடக்கூடாது. இந்த மாரி நெறைய ப்ரெஷரோட தான் நேத்து வந்து ரெடி ஆயிட்டே வந்து இருந்தேன். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல ஆஃபீஸ் செட்டப் அப்படின்றதுனால, அ நானு, ஹீரோயினு, அதுக்கப்புறம் பவானி அக்கா, தீபா நாங்க 4 பேர் இருந்தோம். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, வேற 2 ஆர்டிஸ்ட் வந்து ரெடி ஆயிட்டு வந்திருந்தாங்க. புதுசா வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுமே வந்து இருந்தாங்க. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பீரியட்ஸ் வேற. அதனால ரொம்ப டயர்டா தான் வந்து இருந்துச்சு. அ அது மட்டும் இல்லாம என்னன்னு சொல்ல தெரியல. ரொம்ப டிஸ்டர்பாவே நேத்து வந்து இருந்த மாரியே வந்து இருந்துச்சு. ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்குமே நான் அப்படிதான் வந்து இருந்தேன். மேபி லேட்டா ரெடி ஆயி போனதுனாலயா என்ன அப்படின்றது எனக்கு வந்து கரெக்ட்டா தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து ஹேர் டூ பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. தீபாக்கு வந்து வெறும் டாப் மட்டும் தான் அப்படின்றதுனால, அவ டக்குன்னு வந்து சேஞ்ச் வந்து பண்ணிடுவா. ஹேர் டூவுமே அவருக்கு மேக்ஸிமம் லூஸ் ஹேர் தான் வந்து இருக்கும். எனக்கும் பவானி அக்காவுக்கும் தான் வந்து ஹேர் டூ வந்து புதுசா பண்ற மாரி இருக்கும். காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து எல்லாமே ஃப்ரெஷ் காஸ்டியூம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கப் எல்லாம் போட்டு ரெடியாயி முடிக்கிறோம். முடிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, "மேல ஷார்ட் ரெடி சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்பவுமே காலையில மேக்கப் 8 மணிக்குள்ள நான் ரெடி ஆயிடுவேன். ரெடி ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு, ஷார்ட்டுக்கு வந்து ரெடியா இருப்பேன். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, வரும்போதே மணி 8 ஆயிடுச்சு அப்படின்றதுனால, நாங்க ரெடி ஆயிட்டு நேத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து போல. சரி ஷார்ட் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே போல. பவானி அக்கா, தீபா யாருமே வந்து போகவே இல்ல. அக்கா வந்து ஹேர் டூ பண்ணும்போது நான் மேக்கப் போட்டுட்டு இருந்தனால சரியா கவனிக்கல. தலையில பஃப் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாஸ்தியாயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன், "அக்கா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏதாவது ஒரு வேலை பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட வந்து பண்ணலாம். 2 வேலையும் ஒரே டைம்ல பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. நான் ரொம்ப பிளாங்க்கா தான் நேத்து வந்து ரெடி ஆயிட்டு இருந்தேன். நேத்து மேக்கப்புமே பெருசா வந்து எனக்கு
ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்ல. ஓகே ஏதோ ரெடி ஆயிருக்கோம் அப்படின்ற மாரி தான் வந்து இருந்துச்சு. அதனால இன்னைக்காவது சீக்கிரமா ஷூட்டிங் வந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி ஆயிட்டேன் நானு. மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாவே போயிடுவேன். ஆக்சுவலி நான் போற மாரி இருந்துச்சுன்னா, எனக்கு தெரியும் ஓகே இந்த டைம்க்குள்ள நம்ம வந்து அங்க ரீச் ஆயிடுவோம். நம்ம இந்த டைம் கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தீபாவோட போறதுனால, தீபா வந்து நேத்து ரெடி ஆயிட்டா. ஆனா நேத்து ரூட் வந்து மாறி போனதுனால தான் கொஞ்சம் கஷ்டமா வந்து போச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சீக்கிரமா போயிடணும் அப்படின்னு தான் வந்து நெனைக்கிறேன். நேத்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க ஷூட்டிங் போயிட்டீங்கன்னா, ஸ்ரதன வந்து யார் பார்த்துப்பான்னு. ஸ்ரதன வந்து அம்மா தான் வந்து பார்த்துப்பாங்க. ஆ ஆக்சுவலா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அம்மா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் இவரு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து அதனால தான் காலைல 6 மணிக்கெல்லாம் வந்து கிளம்புறாரு. 6 மணிக்கு கிளம்புனாருன்னா, 2, 2:30 மணிக்கு ஷிஃப்ட் முடியும். முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு, அம்மா வீட்லேருந்து ஸ்ரதன வந்து கூட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் தான் வந்து பார்த்துப்பாரு. நைட் வரைக்குமே அவர் பார்த்துப்பாரு. நேத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரதன வந்து பெருசா என்னால வீட்டுக்கு வந்துட்டு பேசுறதுக்கோ, எதுக்குமே டைம் வந்து கிடையாது. நேத்து வந்து நல்ல மழையில வந்து மாட்டிக்கிட்டோம். காலையில எப்படி வந்து ஷூட்டிங்க்கு போறதுக்கு லேட் ஆச்சோ, அதே மாரி நேத்து வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் வந்து நேத்து முடிஞ்சிருச்சு. ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட்டு முடிஞ்சது. அடுத்தது எனக்கும் தீபாவுக்கும் முடிஞ்சிருச்சு. நாங்க ஆல்மோஸ்ட் கிளம்பி பாதி வழி வந்துட்டோம். வரும்போதே நல்ல மழை. எங்கேயுமே நிறுத்த முடியல. சரி கொஞ்ச நேரம் எங்கேயாவது நிறுத்தலான்னு சொல்லிட்டு, வழியில வந்து நிறுத்தியிருந்தேன். அதுக்கப்புறம் மழை நிக்கிற மாரி சுத்தமா தெரியவே இல்ல. சரி ஃபோனெல்லாம் எடுத்து மேக்கப் பாக்ஸ்ல போட்டுடலாம்னு சொல்லிட்டு, என்னோட ஃபோனையும், தீபாவோட ஃபோனையும் எடுத்து மேக்கப் பாக்ஸ்ல வந்து போட்டாச்சு. போட்டுட்டு நாங்க திரும்ப கிளம்பி போனோம். போம்போதே தீபா கிட்ட சொன்னேன், "தீபா இந்த பிரிட்ஜ் மேல ஏறும்போது ஸ்ட்ரெயிட்டா போணும்னு சொல்லிட்டு." "அக்கா இல்லக்கா ஸ்ட்ரெயிட்டா போனா வேற எங்கேயோ போகுதுன்னு" சொல்லிட்டு திரும்ப வந்து நாங்க அதாவது எங்க லொக்கேஷனுக்கு இருந்து கிளம்புனோமோ, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் எங்க இருந்துச்சோ, அந்த ரூட்டுக்கே திரும்ப வண்டிய வந்து அப்படியே திருப்பிட்டா. அப்போ வந்து ஒன் வே அப்படின்றதுனால திரும்ப வந்து யூ டர்ன் பண்ணுறதுக்கும் இடம் கிடையாது. நாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப அங்கருந்து திரும்பி வர மாரி வந்து ஆயிடுச்சு. நேத்துமே நைட்டு வீட்டுக்கு வரும்போது 11:00 மேல 11:00 இருக்கும். வீட்டுக்கு வரும்போதே. வந்து நான் குளிச்சுட்டு ரெடியாகி படுக்கும்போது 12, 1:00 வந்து ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப டயர்டா தான் வந்து இருக்கேன். அதுக்கப்புறமா அந்த மாரி வந்து ஆயிடுச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆயிட்டு மேல தான் வந்து போயிருந்தேன். மேல போயிட்டு எப்பவுமே ஓவர் கோட் வந்து போட்டுருவோம். ஓவர் கோட்டும், ஐடி கார்டும். ஓவர் கோட் போட்டதுக்கப்புறம் சொன்னாங்க, "இந்த சீன்ல வந்து வந்து உங்களுக்கு ஓவர் கோட் இருக்காது. உங்களுக்கு இப்பவும் ஷார்ட் வந்து கிடையாது. கொஞ்சம் லேட் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓவர் கோட்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி வேண்டாம். அது போட்டிருந்தது வந்து ரொம்ப ஏதோ நேத்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றதுனால என்ன பண்ணேன்னா, சரி இது வந்து கழட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலயே வந்து கழட்டியாச்சு. காலையிலயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பரபரப்பா வந்து வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. சீன் பேப்பர் வந்து குடுத்துருந்தாங்க. பவானி அக்கா சீன் பேப்பர்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தோம். தீபா வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல அவளும் ரெடி ஆயிட்டா. ரெடி ஆயிட்டு லிப்ஸ்டிக் குடுங்க, ஐப்ரோ பென்சில் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சுத்திட்டே தான் வந்து இருந்தா. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேசினஸ்ஸா தான் வந்து எனக்கு இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல. எப்பவுமே அப்படி இருக்க மாட்டேன். நேத்து எனக்கு வந்து உடம்பு முடியல. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுச்சு. காலையிலயே வந்து பூஜைலாம் போட்டுட்டு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து தீபாக்கும், அக்காவுக்கும் தான் இருந்துச்சு. பவானி அக்காவுக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா தான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஷார்ட் எடுக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 பேர் காம்பினேஷன்ல ஒரே ஒரு சீன் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சீன்லாம் வந்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலான்னு பார்த்தா மணி 10:45 ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கீழ போயிட்டு 3 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போனோம். இட்லிலாம் எதுவுமே இல்ல. இருந்தத மட்டும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேல வந்துட்டேன். வந்துட்டு இப்படி தூங்கிட்டே தான் இருந்தேன் நேத்து. எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா அந்த மாரி படுத்துட்டாவது ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அவ்ளோ டயர்டா இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவுக்கும், பவானி அக்காவுக்கும் தான் நேத்து நெறைய சீன் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து சும்மா அப்பப்ப தான் காலையில போனப்போ ஒரு சீன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட ஈவினிங் தான் வந்து இருந்துச்சு. இருந்தாலுமே எப்ப ஷார்ட்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு தெரியாது அப்படின்றதுனால, அசிஸ்டன்ட் டைரக்டர்ட்ட வந்து சொல்லிட்டேன் நவீன் கிட்ட. "நவீன் நான் இங்க சோஃபாலாம் நெறைய இருக்கும் அங்க. நவீன் நான் இங்க படுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. எனக்கு வந்து எப்ப வேணாலும் நீங்க கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தேன். "சரிக்கா நீங்க படுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து போயிட்டாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசா நேத்து ஒர்க் எல்லாம் பெருசா வந்து இல்ல. ஆனா உடம்பு மட்டும் பீரியட்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப டயர்டா வந்து இருந்துச்சு. வீடுனா கொஞ்சம் நார்மலா வந்து இருக்கலாம். அதுக்குள்ள லஞ்ச் பிரேக்குமே வந்துருச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் மதியம் பிரேக்ஃபாஸ்ட்டுமே லஞ்சுமே வந்து சாப்பிட முடியல. ஏன்னா, காலைல சாப்பிட்டதே வந்து ரொம்ப லேட்டா தான் சாப்பிட்டோம் அப்படின்றதுனால எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹேர் டூ வந்து புதுசா பண்ணிக்கலாம். ஏன்னா படுத்துட்டே இருந்தேன்ல, தலை ஃபுல்லாவே வந்து கலஞ்ச மாரி இருந்துச்சு. அப்புறம் ஹேர்
ஹேர் ட்ரெஸ்ஸர் அக்காகிட்ட வந்து சொல்லியிருந்தேன். "அக்கா எனக்கு ஹேர் டூ மட்டும் திரும்ப பண்ணி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம துண்டு முடியெல்லாம் வேற அங்கங்க இருக்குன்றதுனால முடியே தலையே ரொம்ப கலஞ்ச மாரி தான் வந்து இருந்துச்சு. மறுபடியும் வந்துட்டு ஹேர் டூலாம் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே பெட்லயே வந்து படுத்துட்டேன். படுத்ததுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, "உங்களுக்கு ஷார்ட் ரெடி. நீங்க வந்து மேல வந்துடலாம்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் மேல போய் ஒரு 2 1/2 மணி நேரம் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தோம். 3 பேருக்குமே ஷார்ட் இல்ல. வேற ஹீரோயினுக்கும் வேற ஒருத்தங்க காம்பினேஷன்ல வந்து போயிட்டு இருந்துச்சு. அதனால சும்மா ஒரு 2 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னால சுத்தமா உட்காரவே முடியல. இறங்கி வந்து கீழ வந்துட்டேன். அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டே வந்துட்டேன், "தம்பி ஷார்ட்டே இல்ல. நான் கொஞ்ச நேரம் கீழ போகவான்னா" போம்போதே கேட்டான் நவீன் வந்து, "அக்கா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்" அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி கொஞ்சம்னா எவ்வளோ நேரம் ஆயிட போகுது? ஒரு 1/2 அன் ஹவர் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல போய் உட்காந்தேன். ரொம்ப லேட் ஆச்சு. என்னால சுத்தமா முடியல. அப்புறம் 3 பேருமே இறங்கி வந்து கீழ வந்துட்டோம். வந்துட்டு அ ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். பெட்ல வந்து படுத்தது தான் தெரிஞ்சது. நல்லா வந்து தூங்கிட்டு இருக்கேன். அவ்ளோ வந்து டயர்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே லொக்கேஷன்ல போய் இந்த மாரி தூங்கலாம் மாட்டேன். நேத்து முடியல. அதனால வந்து சுத்தமா படுத்துட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஈவினிங் கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்தேன். இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். செடியெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த மாரி உட்கார்றதுக்கு நெறைய சோஃபா அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். அதனால சரி இங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க தான் வந்து கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் அங்க சிக்னல் வந்து கிடைக்க மாட்டேங்குது. வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுக்குலாம் ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால, நேத்து வந்து காலையில வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு போணும் அப்படின்னு சொல்லி நெனச்சேன். ஆனா வந்து அதுக்கெல்லாம் டைமே இல்ல அப்படின்றதுனால பண்ண முடியல. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு நம்ம ரூம்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு தான் வந்து போனேன். வழக்கம் போல பவானி அக்கா தான் வந்து இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஷாட் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. மேல போனோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸே வந்துடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ட்ரெஸ்ஸர் அக்கா பூவெல்லாம் ரொம்ப வாடி இருக்குமான்னு ஏன்னா காலைல வைக்கும்போதே பூ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மல்லிப்பூ நல்லா மொட்டா இருந்த மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க. புது புது சீன் வந்து எடுக்குறாங்க. அதனால வந்து பூ வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து வச்சிருந்தாங்க. நேத்து தீபாக்கு தான் கொஞ்சம் ஷார்ட்ஸ் நெறைய இருந்துச்சு. நெறைய சீன் இருந்துச்சுன்றதுனால அவளுக்கு போயிட்டு இருந்துச்சு. நானும் பவானி அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்துட்டு சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்துச்சு. எனக்குமே மதியம் சரியா சாப்பிடாதனால பயங்கர பசி. சொல்லிட்டே இருந்தேன், "அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது. எப்போ ஸ்நாக்ஸ் வரும்னு தெரியலன்னு" சொல்லிட்டு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, சுண்டல், வேர்க்கடலை அதெல்லாம் போட்டு இந்த இந்த என்ன சொல்றது? பயிறு வகைகள்லாம் போட்டு ஸ்நாக்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தீபா வந்து என்ன பண்ணான்னா சும்மா இல்லாம ஏதாவது ஒண்ணு சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பா. அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் நேத்துமே வந்து போச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஏதாவது சொல்லிட்டு, நேத்து காலையிலேருந்து ரொம்ப டயர்டா ஒரு மாரி ரொம்ப டல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங்லாம் வந்து ரொம்ப நார்மல் ஆயிட்டேன். சும்மாவே இல்ல காலையில வந்து ரூட் மாரி வந்தத பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அவளோட வரும்போது அந்த மாரி தான் ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. நான் சொன்னேன் சொல்லும்போதே சொன்னேன். அவர் வந்து வெயிட் பண்றாரு. அதனால வேற வழியில போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொல்லும்போதே வேற ரூட் மாறி போயிட்டா. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா வந்து போச்சு. அதனால சும்மா கிண்டல் பண்ணி கேட்டுட்டே இருந்தேன். "உனக்கு நீ தானே என்ன கூட வர சொன்ன. அப்புறம் ஏன் என்ன இப்படி மாத்தி மாத்தி நீ இது பண்ற? உனக்கு பிடிக்கலனா சொல்லிடலாம்ல. நான் வந்து நானே வந்துருவேன்." இப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். "அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா." அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம நவீன வந்து ஏதோ சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நானும் தீபாவும் ஒரே சிரிப்பு. ஷார்ட் வேற போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வேற பயம். இவ சும்மா இருன்னா சும்மாவே இல்ல. ஏதாவது பேசி ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருந்தா. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா நாங்க வந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். ஷார்ட் வந்து ஹீரோயினுக்கு தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஷூட் ரொம்ப ஜாலியா தான் வந்து போச்சு. அதுக்கப்புறம் தீபா கூட தான் ஈவினிங்கும் வந்து போறேன் அப்படின்றதுனால, அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. இந்த ஷூட்டிங் விளாக் பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம்.